ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மோமோஸ் டச். இந்த வீடியோவில் நாம் செய்ய போகிறது சிக்கன் மோமோஸ். அது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 2 கப் மைதா எடுத்துக்கோங்க. அதோட 1/2 டீஸ்பூன் சால்ட், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டுக்கோங்க. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. இது கையில் ஒட்டாமல் வர வரைக்கும் பிசைஞ்சுக்கணும். தேவைப்பட்டால் மைதா தூவிக்கோங்க. பாருங்க, மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இது கொஞ்சம் கூட கையில் ஒட்டாமல் நல்லா உருண்டு வருது. மாவு நல்லா இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். இது தனியாக வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டஃபிங் ரெடி பண்ணணும். அதுக்கு 1/4 கிலோ போன்லெஸ் சிக்கனை மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். அதில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு ஆனியன், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கட் பண்ணி வச்சுருக்க 2 பச்சை மிளகா, 1/2 டீஸ்பூன் பெப்பர், 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், இதோட கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம போட்டிருக்க ஆனியனும் மசாலாவும் சிக்கனை நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ சிக்கனுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. மிக்ஸ் பண்ணியாச்சு. இதையும் தனியாக வச்சுருங்க. மாவு நல்லா ஊறிடுச்சு. இதை நம்ம தேய்ச்சிடலாம். அதுக்கு ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக ஆயில் தடவிக்கிறேன். இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து அதை இது மாதிரி ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. இப்போ ரோலரில் இதை நல்லா தேய்ச்சிக்கோங்க. நம்ம ஆயில் அப்ளை பண்ணியிருக்கிறதுனால இது நல்லா ஒட்டாமல் வரும். இதை நல்லா சன்னமாக ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு ரவுண்டான பாக்ஸ் வச்சு நல்லா அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த ரவுண்ட் ஷேப் வரும். கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கனை அதை ஸ்டஃப் பண்ணிடலாம். மாவை இது மாதிரி பொறுமையாக ஃபோல்டு பண்ணுங்கள். நடுவில் எதுவும் கேப் வராத மாதிரி நல்லா ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணதுக்கப்புறமா இதோட நடுவை நல்லா ட்விஸ்ட் பண்ணி அழுத்தி விடுங்க. அப்போ தான் இது நல்லா சீல் ஆகும். இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். ரெடி பண்ணி வச்சுருக்க மோமோஸை ஸ்டீம் பண்ணுறதுக்காக இட்லி தட்டில் வச்சுக்கோங்க. இதை மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்தால் டேஸ்டியான மோமோஸ் ரெடி. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.